விட்டார். இப்போ தருமன் வந்து இதை உத்தேசித்து 12 வருடம் வனவாசத்துக்கு ரெடி ஆகிடுறாரு. தம்பிகளும் சேர்ந்து போகிறாங்க. பாஞ்சாலி விரிச்ச கூந்தலோட நிறைய கடவுளே. அப்போ வந்து பாஞ்சாலிங்கிற ஒரு கேரக்டரை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த 5 பேர்த்துக்கு எப்படி இருக்கும், தலையை விரித்து போட்டுக்கிட்டு. அதுக்காக தான் நம்ம பெண்கள் எல்லாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, தலையை விரித்து போடவே கூடாதும்பாங்க. கண்ணகி தலையை விரித்து போட்டவங்க, பாஞ்சாலி தலையை விரித்தவங்க பெண்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா பெண்களும் மேக்சிமம் 75% தலையை விரித்து போட்டு சுற்றுறாங்க. நம்மளை விட இன்னும் நம்மளோட வயசானவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. பெண்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. அதுலேயும் அந்த விருச்சிக லக்னம் கேட்ட விஷயத்தில் பிறந்தவங்க, நீங்களாவது இந்த தலையை முடியை கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கங்க, விரித்த கூந்தலாக இருக்காதிங்க. இதை பற்றி நிறையா பேசணும்னு கேட்டிங்கன்னா இதுவே பெருசாக போய்டும். அதனால் ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். மற்ற நட்சத்திர பகுதியெலாம் ஒரு 4 எபிசோட மேக்ஸிமம் முடித்தோம். ஆனால் இது வந்து இந்த பகுதி வந்து அப்படி முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீண்ட எல்லா இடத்துலையும் சம்மந்தப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த கதாபாத்திரத்தினுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கள்லையும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா விருச்சிக லக்கணத்தை வந்து பொதுவாகவே அப்படியாப்பட்ட ஒரு அதிக விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமான மனிதர்களை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த விருச்சிக லக்கணம் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அந்த 3 பேரையுமே நம்ம பற்றி பேசிகிட்டு வரோம். அதில் பாஞ்சாலிங்கும் போது உங்களுக்கு அது இன்னும் அதிகமான மற்ற 2 கதாபாத்திரங்களை விட இது இன்னும் அதிகமான விஷயங்களை பேசக்கூடிய கட்டாயம் இருக்கிறதுனால கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்க்குறவங்க வந்து இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக, இதுவே ஷார்ட்டு. ஏன்னா நம்ம ஜம்ப் பண்ணி வந்திருக்கோம். அவங்க சம்மந்தப்படுற இடத்த மட்டுமே பேசுகிறதையே நமக்கு இப்போ ஏற்கனவே ஒரு 4 எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2-3 எபிசோடுக்கு போகிற மாதிரியான அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் நிறையா இருக்குது. அப்போ நிறையா நம்ம மகாபாரதம் பேசிட்டோம். போன எபிசோடு கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கோம். இப்போ உங்களுடைய கேள்வி வேறு என்ன கேட்கணும் சொல்லுங்கள். இல்லை, நம்ம அவங்களுடைய கல்வி நிலையை பார்த்துட்டோம், தொழில் பார்த்துட்டோம். ஓகே, அது வந்து திருமண வாழ்க்கையும் அதை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ அவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தமாக. ஓகே, ஆரோக்கியங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நிரந்தரமான நோய்கள்ங்கிறது பெரும்பாலும் ஏற்படாது விருச்சிக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் வந்து இந்த கேட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது இது வந்து காற்று சம்பந்தமான நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. நீர், அது அந்த நட்சத்திரத்துக்குள்ளே என்ன பாருங்கள், நெருப்பு நட்சத்திரமான குருவனுடைய 4வது பகுதி இருக்குது இந்த விருச்சிகத்தில். அதற்கு பிறகு நீர் கிரகமான சனியினுடைய அனுச நட்சத்திரம் இருக்குது. அதற்கு பிறகு காற்று குறிக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான கேட்டை இருக்குது பாருங்கள். நீர், நெருப்பு, காற்று 3மே இங்கே இருக்குது. 3மே வந்து ஒரு மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. அதில் இந்த காற்று அப்படிங்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர பகுதியாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தலை சார்ந்த பிரச்சனைகளை தான் கொடுக்கும். தலைவலி அது மெயின், அல்லது மூக்கு, அல்லது தொண்டை, காது, இந்த மாதிரியான பகுதிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு பொதுவாக கொடுக்கும். கடுமையான தலைவலிகளை தாங்கக்கூடியவங்களாக சில பேர் இருப்பாங்க. இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தான். பெரும்பாலும் இவர்கள் தண்ணியை வந்து குடிக்க மாட்டாங்க. தாகம் இருந்தாலும் கூட அவங்க என்ன செயலில் இருக்காங்களோ, என்ன சிந்தனையில் இருக்காங்களோ அதிலே தான் இருப்பாங்களே தவிர இதை குடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமலே இருப்பாங்க. இதனால் ஏற்படக்கூடியது அந்த தலைவலிங்கிறது பெரும்பாலும். அதனால் ஏற்படக்கூடிய மற்ற விஷயம் கண் சம்மந்தப்பட்டது, மூக்கு சம்மந்தப்பட்டது, காது சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஒரு தலைமை அப்படிங்கிற இடம் தான் தலை. எல்லாத்துக்கும் வந்து ஒரு மூளையாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய தலை. அது மட்டும் இல்லாமல் 7 துவாரங்கள் வந்து உங்களுக்கு தலையில் தான் இருக்குது. பாக்கி 2 தான் உடலுக்கு கீழே இருக்க தவிர. அப்போது பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, உணர்வது, அறிவது அப்படிங்கிறத எல்லா விஷயமுமே இந்த தலைப்பகுதியில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த பகுதி உங்களுக்கு உஷ்ணம் இல்லாமல் ஒரு எந்த நேரமும் ஒரு விதமான
பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கிற மாதிரி தான் அந்த தலைப்பகுதி இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தில் இந்த விருச்சிக ராசி எங்கே வருதுன்னு கேட்டால் இப்போ இடுப்பு சார்ந்த மர்ம சார்ந்த உறுப்புகளை குறிக்கக்கூடிய பகுதியில் வருது. ஆனால் இதற்கு இந்த விருச்சிகத்திலேருந்து 6ஆம் இடம் தான் நோய் ஸ்தானம், அது மேசத்தில் வருது. அதுவும் இவங்களுடைய வீடு தான், விருச்சிகமும் இவங்களுடைய செவ்வாயினுடைய வீடு தான், ஆட்சி வீடு தான். அதனால் இந்த மேசத்தில் இருக்க செவ்வாயும் வந்து ஒரு பிடிவாதத்தன்மை உடையது, விருச்சிகத்தினுடைய செவ்வாயும் அதை விட பிடிவாதமானது. அப்போது இவர்களே நோயாளியாக மாறுவாங்க. பெரும்பாலும் விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் அவர்களே நோயை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ஒன்று சொல்லதை வந்து அப்படியே நம்புவாங்க. 2 கேட்டகரி. ஒன்று அப்படியே முழுசாக நம்புறது, இல்லைன்னா எதையுமே நம்புறதில்லை. இந்த 2 கேட்டகரியில் தான் அவங்க இருப்பாங்க பெரும்பாலும். ஆகையினால தான் அவங்களுக்கு தனக்குத்தானே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. எல்லாம் நம்ம அப்படி தான் பார்த்தோம். யார் பீஷ்மரையும் அப்படி தான் பார்த்தோம், அவர் துர்வாச முனிவரையும் பார்த்தோம், காந்தாரியும் பார்த்தோம், பாஞ்சாலியும் பார்க்குறோம். அப்போ இந்த ராசிக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர்களுமே வந்து தனக்குத்தானே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நோய் என்பதும் அப்படி தான். அவங்க தனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருங்கிறத கவனிக்காமல் வருவதனால அவங்க அந்த ஒரு எந்த டார்கெட் மேலேயே இருக்கிறதால எதை கவனிக்கிறதில்ல, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொள்ளப்படுறதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. கடுமையான தலைவலியெல்லாம் இருக்கும் சிலருக்கு, தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உச்சபட்ச கோபமும் வரும். இவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாங்கன்னா சிக்கல்கள் நிறைய ஆகிடும், குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகும். அப்போ வந்து ஆரோக்கியத்தை அவங்க வந்து முழுமையாக இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உணவை சரியான முறையில் அவங்க எடுத்துக்கணும். தண்ணீரை பற்றாக்குறை இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும். தேவைக்கு அதிகமாக ஏன்னா குடிக்கணும். அவங்க காலையில் என் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாங்கன்னாவே அவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இந்த ஆரோக்கியத்தில் அவங்க கவனம் கண்டிப்பாக செலுத்தணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே விருச்சிக இலக்கணம் தான் நம்ம சொல்லிகிட்டே வரோம். இது வந்து பொது வழி இல்லைங்களா? யார் விருச்சிக இலக்கணமாக இருந்தாலும் இந்த இதை கவனத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி, நோய் ஸ்தானத்து அதிபதி, உங்களுடைய லக்னாதிபதியை செவ்வாய்ங்கிறனால தான் இந்த இது இதை வந்து இன்னும் உங்களுக்கு ஜோதிடத்தை சொல்கிறது. அதனால் இப்போ இடுப்பு சம்பந்தமான பிரச்சனையும் பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2 விஷயங்கள் இருக்குது. ஆகவே 2 விதமான கவனங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அது குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பீரியடு ப்ராப்ளம் சிலருக்கு வரலாம் ஆரோக்கியத்தில். இப்போ இந்த விருச்சிக ராசிங்கிறது இடுப்பு பகுதியை குறிக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு பீரியட் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும். அது திருமணமானால் தான் அது சரியாகும். கன்சீவ் ஆனதுக்கு பிறகு இந்த பிரச்சனை சரியாகும். சரியான திதிகளில் வந்து ருதுவாயிருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஆரோக்கியத்தில் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியாக 2 விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதற்கு காரணம் நீர் தான் வச்சுங்களேன். இது 2மே அது காரணம் அதுதான். அதே மாதிரி உணவு முறைகளையும் இவங்க சரியான முறையில் எடுத்துக்கணும். இந்த ப்ராப்ளம் வருதுன்னாக்க அது ஹீட்னால் ஏற்படக்கூடியது. ஆகவே வெப்ப சம்பந்தமான உணவுகளை குறைச்சிட்டு குளிர்ச்சி சம்பந்தமான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம் இருக்குது. பெண்களாக இருந்தாங்க, ஆண்களாக இருந்தாங்கனாலும் தலை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பெண்களுக்கும் தலைவலியை கொடுக்கும். அது இல்லாமல் அடிஷனலாக இந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் தான் இன்னும் விஷயங்களெல்லாம் தீர்மானிக்கும். இப்போ இந்த லக்னாதிபதி செவ்வாய், 6ஆம் இடத்ததிபதி செவ்வாய், இவங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கங்கிற ரொம்ப முக்கியமானது. அதை பொறுத்து தான் உங்களுடைய ஹெல்த்துங்கிறது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, வலிமை குறைந்திருக்கு, எப்போது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் பார்க்கலாமே தவிர இது வந்து பொது. இதெல்லாம் உங்களுக்கு வரலாம் என்று சொல்லப்படுதே தவிர உங்களுக்கு வந்துருங்கிறது இல்லை. அது உங்கள் ஜாதகம் தான் தீர்மானிக்கும். உங்களுடைய வயது இருக்கிறது, எந்த வயதில் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் ஜாதகம் இம்பார்ட்டண்ட். ஹெல்த்து சம்மந்தமாக நம்ம சொல்லும்போது இது நம்ம சொல்கிறது வந்து குணங்கள். இப்போ ஒரு மகாபாரதத்தை கம்பேர் பண்ணி ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான குணங்கள் உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு செயலை எப்படி செய்வீங்க,
ஒரு செயலை நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு விரும்புவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அவங்கள பற்றியான கேரக்டர் அனலைசிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு ஹெல்த் சம்மந்தமாகப்பட்டதுங்கும் போது என்ன, இப்போது பாஞ்சாலியும் வந்து ஒரு சிக்கலுக்கு ஆளாகிறாங்க இல்லைங்களா, தலைமுடியை பிடிச்சாங்கன்னு தான் வருது. தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போனா அப்படிங்கிறது ஒரு ஆடையில் இருக்குங்கிற ஒரு பிரச்சனை வருது. எல்லாமே வந்து ஒரு இதோட கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். எங்கே அவமானப்படுத்தப்படுறாங்க, தலை சார்ந்த பிரச்சனையில் அவமானப்படுத்தப்படுறாங்க, அதுவே நோயாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்து போகும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அதற்கான தொடர்புடைய விஷயங்கள் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து என்ன கேட்கணும், இவங்களுக்கு வீடு வாகன யோகம் எப்படி இருக்கும்? அது வீடு வாகன யோகம் உடையவங்க தான். மூதாதையர் சொத்து இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. தோற்றத்தில் வந்து ஒரு பயந்த தோற்றம் இருக்கும், ஆனால் செயல் வந்து விசித்திரமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய தைரியசாலிகளை செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் பழமையான வீடு, இப்போ கோட்டைகள், மூதாதையர்கள் வீடுகள் அந்த மாதிரி வசிக்க. ஏன்னா இப்போ 4ஆம் வீடுங்கிற சனியினுடைய வீடு, வீடு நில வாகன யோகம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, சனியினுடைய வீடு அப்படிங்கும்போது அவங்களுக்கு மூதாதையனுடைய சொத்துக்களை அடையக்கூடிய யோகம் உடையவங்களாக இருப்பாங்க. அது திரும்ப வந்தே சேரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு நில வாகன யோகம்லாம் உடையவங்க தான். ஜோதிடத்துள்ளே நம்ம ரொம்ப பயணம் பண்ணிட்டோம். இவங்களுக்கு நிறைய இருக்குது. மகாபாரத்தில் இவங்களுடைய சாப்டர் நிறைய இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அது எப்படி அடுத்த கட்டம் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள். இப்போ இந்த வனவாசம் போயிடுறாங்க இல்லைங்களா, வனவாசம் போயிட்டாக்க அங்கே அவங்க எல்லாம் இந்த துர்வாச முனிவரில் வந்தார், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, துர்வாச முனிவர் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம். இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம்னா மேற்கொண்டும் ஒரு அவமானம் பாஞ்சாலிக்கு ஏற்படுது. என்னன்னா, இப்போது வனவாசம் வந்துடுறாங்க. வனவாசத்தில் அங்கே ஒரு குடில் மாதிரி அமைச்சிக்கிட்டு தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரும் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ பாஞ்சாலியும் வந்து ஒரு ஏதோ ஒரு தண்ணியை கொண்டு வரதுக்காகவோ அல்லது ஒரு விறகுகளை கொண்டு வரதுக்காகவோ போயிருக்கும்போது இப்போ வந்து ஜெயத்ரதன் வருவான். ஜெயத்ரதன் வந்து என்ன பண்ணுவோம், பாஞ்சாலியை பார்த்தாலும் உனக்கு குதூகலமாகிடும். குதூகலம், பாஞ்சாலி வா, வனத்தில் வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா பாஞ்சாலிக்கு கோவம் வரும். பாரு, இந்த மாதிரி பண்ணாத, பேசாத, தயவுசெய்து போய்டு, என்னுடைய கணவன்மார்கள் பார்த்தாங்கன்னா உனக்கு வேறு மாதிரி ஆகிடும், நீ வந்து அவங்க சகோதரியோட கணவன் நீ போய்டுன்னு சொல்லி பாஞ்சாலி சொன்னால் கேட்க மாட்டான். சகோதரியோட காரணம் இவங்களுக்கு முறையும் கிடையாது. சகோதர முறையில் வருவனுங்க. அது பாஞ்சாலி சொல்லி வைப்பா, அவன் கேட்க மாட்டான். கேட்க மாட்டேன்னொன்னே தூக்கி தேரில் வச்சு இழுத்துட்டு போவான். அப்போது பீமன் சத்தம் கேட்டு வந்துடுவான். வந்தால் பீமன் அர்ஜுனன் சேர்ந்து போட்டு பின்னி எடுத்துடுவாங்க. பின்னி எடுத்தவுடனே இப்போ கையை கட்டி கொண்டாந்து என்ன செய்யலாம் அப்படின்னு தர்மன்ட்ட கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. நிறுத்தினா அவனுக்கு பெரிய அவமானமாக இருக்கும் ஜெயத்ரதனுக்கு. இவனை வந்து கொல்றது நமக்கு சரியாக வராது, ஏன்னா ஒரு சகோதரியினுடைய கணவனாக போயிட்டான், அதுக்கு நிகரான தண்டனை கொடுக்கணும், என்ன கொடுக்கலான்னு யோசிப்பாங்க. அப்போது சிரசை, அந்த முடியை வந்து 5 பேரும் சேர்ந்து 5 இடத்துல இது பண்ணி விட்டுறலாம் அப்படி சொன்னோன்னே அதுக்கு நிகரானது அது அப்படின்னு சொல்லி, அப்போ முடி இறக்குறங்கிறது ஒரு உயிர் பலிக்கு சமமானதுன்னு சொல்லி அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. இப்போ ஜெயத்ரதனுடைய தலையை வந்து 5 பேரும் 5 இடத்துல வலிச்சு எடுத்துருவாங்க. இது இன்னும் கோரமாக இருக்கும் இல்லைங்களா. ஜெயத்ரதனுக்கு பெரிய அவமானமாக போயிடும். அவமானம் போனோன்னா அவன் என்ன பண்ணுவான், ஊருக்கு போக மாட்டான், காட்டிலே உட்காந்துருப்பான். துரியோதனன் தேடி வருவான். தேடி வந்து என்னாச்சுன்னு, இந்த மாதிரி அவமானம் போச்சு, நான் ஊருக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படி சொன்னோன்னே இல்லை சமாதானம் பண்ணி அப்புறம் கூட்டு போயிடுவான். எப்படியாவது நான் பழி வாங்கணும், நான் வரமாட்டேன், நான் தவம் செய்ய போகிறேன் காட்டுக்கு, இந்த 5 பேரை பழி வாங்கிறதுக்கான நான் வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதன் வந்து அந்த மாதிரி போயிடுவான். இப்போ பாஞ்சாலிக்கு வந்து மேற்கொண்டும் ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறான். எப்படி நடக்கு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனை சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சிக லக்னம்.